எல்லாருக்குமே தேவையான திருமண தடை பரிகாரம் நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன். ஆனா, திருமண தடை பரிகாரத்த பொறுத்தவரைக்கும், இன்னும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கு. திருமணமே ஆகல சார். எனக்கு திருமணமே ஆகல. நானும் பல இடத்துல பல பரிகாரங்கள் பண்ணிட்டேன். ஒரு பரிகாரத்துல கூட எனக்கு சக்சஸே ஆகல. எப்படி ஆகும்? இந்த ஒரு படத்துல சொன்ன மாரி 90 கிட்ஸா கல்யாணம் ஆகல சார். இப்ப 80 கிட்ஸா இப்ப 2K கிட்ஸுக்கே கல்யாணம் ஆகாது. ஏன்னா, நம் வரம்பை மீறும் பொழுது, பிரபஞ்சத்தை நம் ஏமாற்றும் பொழுது, நமக்கு என்ன ஆகும்? பிரபஞ்சம் நம்மள ஏமாத்தும். அந்த காலத்துல 13, 14 வயதிலேயே திருமணத்த பண்ணி வச்சுருவாங்க. என்னன்னா, இவன் பிரபஞ்சத்தை ஏமாற்றி விடக்கூடாது. பிரபஞ்சத்தை ஏமாற்றி விடக்கூடாதுன்றதுக்காக, இன்னொரு பெண்ணினுடைய தொடர்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக. புரியுதுங்களா? அந்த மாரி பிரபஞ்சத்தை நம்ம ஏமாற்றாம இருந்தாலே திருமண பாக்கியம் எல்லாமே அமையும். ஆனால் இந்த திருமண தடைக்கான பரிகாரம் கோயில்கள் மட்டும் கிடையாது. நீங்களும் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திருமண நிகழ்வு கோயில்ல நடக்கும் பார்த்தீங்களா? அப்போ அங்கே வரக்கூடிய இந்த கோயில்ல நடக்கக்கூடிய திருமண நிகழ்வுல, இந்த மஞ்ச கயிறு எங்க மதுரை பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்ச கயிறும், குங்குமம், மஞ்சள் இந்த மங்கள பொருள குடுப்பாங்க. அப்போ ஒரு திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல, இந்த மங்கள பொருள நீங்க ரெகுலரா குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. பல சுமங்கலி அத வாங்கிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கான அந்த திருமண தடை விலகும். ரொம்ப எளிமையான ஒரு பாக்கெட் ரூ. 5 இல்ல ரூ. 10 தான் விக்கும். அத நீங்க 100 கூட வாங்கி குடுக்கலாம். 1000 கூட வாங்கி குடுக்கலாம். இந்த மாரி எளிமையான முறையில பரிகாரங்கள நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா?